அபூதர்தா தான் இன்னொன்று சொன்னாங்க, மானம் என்பது அல்லாவுக்கு சம்பந்தப்பட்டது. ஒருவனை கண்ணியப்படுத்துறது யார்? நம்முடைய நம்பிக்கைப்படி அல்லாஹ். ஒருவனை இழிவுபடுத்துறது யார்? அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சது. உன்னை குறித்து ஒரு மனிதன் தவறாக பேசும்போதோ, உன்னை குறித்து ஒரு மனிதன் தீயதாக பேசும்போதோ, அல்லது உன்னோட ஒரு மனிதன் சண்டை போடும் போதோ, அல்லாஹ்விடத்தில் அதை ஒப்படைச்சிரு. ஒருவேளை அதில் உண்மை இருந்தால் அவர் பேசுவதில் அல்லாஹ்விடத்தில் நீ தௌபா செய்து கொள். தௌபா செய்து கொண்டு நீ பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் உன்னை பற்றி மனிதர்கள் தவறாக பேசினால் அது அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய சோதனை, அதில் பொறுமையாக இருந்தான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அறிவுரை பாருங்க. ஒருவேளை நீ அவங்க உன் மேல அவதூறு சொல்லலை, ஆனா உனக்கு அது அவதூறா தோணுது, அல்லது உன் மேல தவறுதல் சொல்றது உனக்கு பிடிக்கல அப்படின்னா, உனக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான் அவர்கள் மூலமாக, நீ தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள். அதற்கு மேலும் உன் மானம் கண்ணியம் இழக்கப்பட்டால் அது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய சோதனை. பொறுமையோடு அல்லாஹ் அதிலிருந்து உனக்கு விடுதலை தருவான். அல்லது அல்லாஹ் உனக்கு அந்த இடத்தை விட்டு அந்தஸ்தை நீ விரும்பாத முறையில் அல்லாஹ் உன்னை உயர்த்துவான்னு சொன்னாங்க.